ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேக்ஸ் கடவுள் ட்ராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயினுக்காக எல்லாரும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு திரும்பி அந்த பார்ட்டியில போய் ஒரு ஓரமா உட்காந்துருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கொஞ்சோண்டு கேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவா. இப்போ அப்படியே நல்லா பக்கத்துல வந்து, இது என்னோட பர்த்டே பார்ட்டி தானே, ஏதாவது கேம் விளையாடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இது நம்ம ஹீரோக்கு ஒழுங்கா கேட்காது. என்னன்னு பார்த்தா இங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கப்ப அவன் மட்டும் ஏர்பாட்ஸ் போட்டு தனியா உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அந்த ஏர்பாட்ஸை கழட்டிட்டு, என்ன கேட்டு படிப்பமான்னு கேட்டியா, ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட படிப்பு பத்தியே தான் பேசுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா, இவனை விட்டா நம்ம ஃபன்னையும் சேர்த்துக்கு எடுத்துருவான் அப்படின்ட்டு, இல்ல நீ தனியா உட்காந்து பாட்டே கேளு, நான் அவங்க கூட இப்ப என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த சைடு வந்துருவா. இப்ப இது பார்ட்டி தானே, சோ ட்ரிங்க்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அதனால அந்த யுவானு நம்ம ஹீரோயின் அங்க இருக்க மித்த எல்லா கடவுளும் நல்லா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பிசிக்ஸ் கடவுள் கிட்ட போய், சரி எனக்கு ஒரு டவுட், உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த பிசிக்ஸ் கடவுள், நாங்க யாரையுமே தேடி போவே மாட்டோம், எப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டை முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டா நாங்க அப்பியர் ஆவோம். சோ இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்டோட வில் பவர்னால நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுள் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் திரும்பி ஒரு கேள்வி கேட்பா. சரி அப்படி பார்த்தாலும் நான் அப்ளை பண்ணிருக்கிறது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்படி பார்த்தா எனக்கு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸோட கடவுள் தானே வந்திருக்கணும், எதுக்கு மாஸ்டர் ஷூ வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. என்னன்னா மேக்ஸ்ல ரெண்டு விதமான மேக்ஸ் இருக்கு போல, அப்ளைட் மேக்ஸ், தியரிட்டிக்கல் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வந்து தியரிட்டிக்கல் மேக்ஸ் கடவுள் போல, ஆனா இவன் வந்து அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கடவுளா வந்திருப்பான். இந்த டவுட் இப்ப நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட கேட்டோனையும் இவனுக்குமே ஒன்னும் புரியாது. நீ சொல்ற டவுட் எங்களுக்கும் இருக்கு, எப்படி மாஸ்டர் ஷூ உனக்கு எடுக்கிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நாங்களாம் கூட சாதாரண கடவுள், இந்த மாஸ்டர் யுவானும் மாஸ்டர் ஷூவும் ஹையர் அபிஷியல்ஸ், அவங்க எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம கேட்கறப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளானோட தான் பர்டிகுலரா நம்ம ஹீரோயினை தேடி வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இப்ப இன்னொரு பக்கம் ஜெங்க தான் காட்டுவாங்க. அவன் காலையில இருந்து பிஸியா இருந்திருப்பான் போல, அதனால நம்ம ஹீரோயினுக்கு விஷ் பண்ண மறந்துருப்பான். சரி இப்ப கால் பண்ணி விஷ் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணா கால் போகாது. சரி ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புவோன்ட்டு அழகா அவளுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டை பாடி, இந்த வட்டம் உன் பர்த்டே நான் லைட்டா மறந்துட்டேன், இனி வரப்போற எல்லா பர்த்டேக்கும் நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன், சோ ஹாப்பி பர்த்டே ஆன் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணி ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அதுக்கடுத்து திரும்பி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நிறைய பாட்டில் ஒயினை உள்ள இறக்கி நல்லா குடி போதையில இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் நல்ல குடி போதையில அந்த பிசிக்ஸ் கடவுள் கிட்ட, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி குடி போதையில கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த பிசிக்ஸ் கடவுளும், ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கே, நான் லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோவை நோக்கி வருவா. இப்ப அப்படியே அவன் பக்கத்துல வந்து, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஊருன்னே இருக்க, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா அப்படின்ட்டு இவ கைய வச்சு அவனை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோவும் தடுக்க ட்ரை பண்ணுவான். நீ ரொம்ப குடி போதையில இருக்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினா குடி போதை முத்தி போய், நான் நார்மலா தான் இருக்கேன், ஐ லைக் யூ மாஸ்டர் ஷூ அப்படின்ட்டு கத்திட்டு இப்ப நம்ம ஹீரோ மேலேயே பொத்துன்னு வந்து விழுந்துருவா. இது எல்லாத்தையும் பார்த்தனையும் அந்த மித்த கடவுள் எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிருவாங்க. இதுவே யுவானை தான் பார்க்கணும், அவன் செமையா கடுப்பாயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும், சரி பார்ட்டி முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுருவான். இப்போ வெளியே வந்த கடுத்து மித்த கடவுள் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன புதுசா இருக்கு, இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. இவ சொல்றதை கேட்டு மாஸ்டர் ஷூவும் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஃபேஸ்ல ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு, எதுவும் தப்பா நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே யுவானை தான் பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுக்கு உடனே யுவான், நீங்க யாரும் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன், ஏன்னா நம்ம எல்லாரும் விடவும் மாஸ்டர் ஷூக்கு நம்ம ரூல்ஸை பத்தி நல்லா தெரியும், சோ கண்டிப்பா அவன் ரூல்ஸை மீற மாட்டான், மித்ததெல்லாம் நம்ம மெதுவா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுவே உள்ள ஃபுல் போதையில இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இன்னும் நம்ம ஹீரோ விட்டுருக்கவே மாட்டா, அப்படியே கட்டி பிடிச்ச மேனிக்கே உட்காந்துருப்பா. நம்ம ஹீரோவும், எந்திரி பார்ட்டி முடிஞ்சிருச்சு, நீ ரொம்ப குடிச்சிருக்க போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி எழுப்பி பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அசையவே மாட்டா. அவனும் ஃபோர்ஸாலாம் இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் விடாம நல்லா டைட்டா பிடிச்சிக்குவா. அதுக்கடுத்து திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, மாஸ்டர் ஷூ நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பா வந்துகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவே லைட்டா பயந்துருவான். நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணான்னு ரொம்ப பக்கத்துல வருவாளா. ஆனா இப்ப ஃபுல் மப்பு ஏறிடும், அப்படியே பாதியிலே மயங்கி விழுந்துருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவ வாட்டுக்கு ஹாயா அப்படி கீழே இறங்கி வருவா. கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருப்பானா. இவனை பார்த்த கிடத்த நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா நேத்து நடந்தது ஞாபகம் வரும். நேத்து நம்ம ஹீரோயின் ஃபுல்லா மட்டையாகி மயக்கமாய் விழுந்த கெடுத்து திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிருப்பா. சரி
போய் உன் பெட்ல தூங்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விட்டா நான் ஏன் ரூமுக்கு போக மாட்டேன், ஓ ரூமுக்கு தான் போய் தூங்குவேன் அப்படின்ட்டு குட்டியா ஒரு ரகலை பண்ணுவா. சரி போய் தொலை, இங்கே படு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமை விட்டு வந்தாலுமே நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இருக்க மாட்டா. என்னை விட்டு எங்க போறீங்க மாஸ்டர் ஷூ, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் டக்குன்னு கட்டி பிடிச்சுக்குவா. நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம சரி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் இப்ப யோசித்து பாப்பாளா. அதுக்கடுத்து அவளே புரிஞ்சுக்குவா, ஐயோ நேத்து கொஞ்சம் டூ மச்சா தான் போயிட்டோம், இனி இதுக்கு இவன் என்னென்ன நம்மள பண்ண போறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கியூட்டா, மாஸ்டர் நேத்து நைட்டு தெரியாதனமா ஓவரா குடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிச்சு கியூட்டா கேட்பாளா. இவ கூட போச்சு மாஸ்டர் கோவப்பட போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம இனிமேல் ரொம்ப குடிக்காத அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவான். நம்ம ஆனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், இது உண்மையிலே நம்ம மாஸ்டர் தானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பானா, அதை டைனிங் டேபிள்ல வச்சு நம்ம ஹீரோயினே சாப்பிட சொல்லுவான். அந்த சாப்பாடை பார்க்கவே நம்ம ஹீரோயினுக்கு செம டெம்ப்டிங்கா இருக்கும், ஸ்மெல் வேற சூப்பரா வருமா. அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ குக் பண்ணவே செஞ்சிருப்பா, ஆனாலும் பார்க்க இது இவ்வளவு அழகா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அப்படி புகழ ஆரம்பிச்சிருவா, மாஸ்டர் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்கா என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறீங்க ஆனாலும் இதை பாக்கறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு வாயில ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வைப்பா. லைட்டா சகிக்கல போல இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு சூப்பரா இருக்கு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பா. அதுக்கடுத்து அவன் மனசு கஷ்டப்பட்ட கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு பவுல ஃபுல்லா வேகமா சாப்பிட்டு காலி பண்ணிடுவாளா. இவ அந்த பவுல காலி பண்ணி முடிச்சோனையும் அடுத்து நம்ம ஹீரோ இன்னொரு பவுல வைப்பான். நீ தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னேல, சாப்பிடு, எக்ஸ்ட்ரா பவுல் உனக்காக தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு வேணான்னு சொல்லவும் முடியாது, அதை சாப்பிடவும் முடியாது, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்குமா. உடனே இப்ப அந்த பவுல்ல இருந்து சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட சாப்பிட அப்படியே லைட்டா புறையேறும். என்னன்னா இவன் உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டிருப்பான் போல, பட் இருந்தாலும் இவனுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 பவுல் தானே சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அடுத்து உடனே நம்ம ஹீரோ இந்த பவுல் முடிச்சனையும் இந்த பானையில இருக்க மொத்த சாப்பாடுமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கண்ணே கலங்கிரும். அடுத்து என்ன நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அதை பூராத்தி சாப்பிட்டு முடிச்சிருவாளா. இப்ப படிக்க போலான்னு சொல்லி எந்திரிப்பா. அப்ப கரெக்டா ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, லஞ்சை பத்தி நீ கவலையே படாத நானே சமைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவா. இதனால நம்ம ஹீரோ மூஞ்சி மாறுற மாதிரி இருக்குமா. உடனே நம்ம ஹீரோ நீங்க நல்லா சமைக்கலன்னு நான் சொல்ல வரல பாஸ், என்ன கொஞ்சம் உப்பு மட்டும் தூக்கலா இருக்கு அவ்வளவுதான், மித்தபடி எல்லாம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அதுதான் நல்லாவே தெரியுமே, நான் தான் கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் உப்பு போட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இது இவனோட பிளான் தான் போல. நேத்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டூ மச்சா நடந்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இப்படி உப்பு போட்ட சாப்பாடை அவளுக்கு கொடுத்துருப்பான். எது தெரியாம நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பாவன்னு சொல்லிட்டு அந்த மொத்த சட்டையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பா. இப்போ அடுத்து 2 பேர் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவன் கொடுத்துருப்பான். அதுல நம்ம ஹீரோயின் எல்லா ஆன்சரும் எழுதிட்டு இப்ப திரும்பி கரெக்ஷனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாளா. பார்த்தா அதுல நிறைய சம நம்ம ஹீரோயின் தப்பு தப்பா போட்டு வச்சிருப்பா. இதை பார்த்துன்னு நம்ம ஆனுக்கு போச்சு, ஏற்கனவே நம்ம மேல காண்டில் இருக்கான், இப்ப இவ்வளவு தப்பா வேற நம்ம ஆன்சர் எழுதி வச்சிருக்கோம், இதுக்கடுத்து இன்னும் எவ்வளவு கோவப்பட போறான்னு தெரியலையே. ஓகே கோவமா இருக்க பசங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி நெட்ல பாப்போம் அப்படின்ட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாப்பாளா. அதுல 2 மெத்தட் போட்டிருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி பாப்பா. மாஸ்டர் நீங்க எவ்வளவு அறிவாளி தெரியுமா, உங்களை மாதிரி அறிவுலாம் எனக்கு இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ட்டு லைட்டா அவனை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பிட்டு போட்டு பாப்பா. ஆனா இப்படி எல்லாம் பேசினா நம்ம ஹீரோ கிட்ட வேலை நடக்குமா. அவன் உடனே நீ மட்டும் என்ன மாதிரி அறிவாளியா இருந்தா நான் அதுக்கு ஒன்ன தேடி வந்திருக்க போறேன் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுருவான். சரி இந்த மெத்தட் தான் யூஸ் ஆகல, செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா இப்ப காலையே விழுந்துருவா. மாஸ்டர் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நான் குடிச்சது தப்பு தான், அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் டூ மச்சாவே நடந்துக்கிட்டேன், இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு பொய்யா கண்ணீர் வர மாதிரி அழுவாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ ஃபேக்கா அழுகிற, உன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, சோ நீ எல்லாமே பொய்யா தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்வத்துல இல்ல நான் சின்சியரா தான் சொல்றேன், இங்க பாருங்க என் ஹார்ட் பீட் எவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்ட்டு அவ ஹார்ட் பீட்டை கேட்கறக்காக நம்ம ஹீரோட கையை இவன் மேல கொண்டு வந்து வைக்க வந்துருவா. ஜஸ்ட் மிஸ், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிடுவாங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். இவள் நேரம் அழுதப்ப கூட அவ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் 2 பேருக்குமே செமையா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் நேத்து அடிச்ச சரக்கோட மப்பு குறையிலன்னு நினைக்கிறேன், அதான் என்னென்னமோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோட கையை விட்டுருவா. அடுத்து இந்த டாபிக்கை மாத்தணுங்கிறக்காக நம்ம ஹீரோவும் இங்க பாரு நீ நிறைய கிராஃப்ல தான் தப்பு விட்டுருக்க, அதை ஒழுங்கா படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அட போங்க மாஸ்டர், இந்த கிராஃப்ல நிறைய விதம் இருக்கா, அதனால எனக்கு ஈஸியா குழப்புது, அதனால தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ சரி எந்திரி நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டு வருவான். இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா ஒரு 4 இன்டர்செக்ஷன் ஜங்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பானா. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ அப்படி நடுவில் நின்னுக்குவான். நம்ம கிராஃப் நார்மலா பார்த்தாவே 4 சைடு இருக்கும்ல, அந்த 4 சைடுமே கனெக்ட் பண்ற அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி அவன் இமேஜின் பண்ணிக்குவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ
ஹீரோயின் கிட்ட நான் வந்து கிராஃபோட சென்டர்ல இருக்கிறதா நீ நினைச்சுக்கோ. இப்போ நான் உனக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். சோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபார்முலாஸை வச்சு கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்பீட்ல போய் நான் சொல்ற பொருளை எடுத்துட்டு நீ திரும்பி இங்க வரணும். சோ நீ ஃபார்முலாவை கரெக்டா யூஸ் பண்ணேனா கரெக்டா நீ ரீச் பண்ணிடுவ. சப்போஸ் நீ தப்பா யூஸ் பண்ணேனா என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்னா நான் சிம்பிளா சொல்லல, உண்மையிலே நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிருவேன். சோ அதை மனசுல வச்சுட்டு நீ கரெக்டா எல்லாத்தையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சுடுவானா, இவன் மறைஞ்சிருவான்னு சொன்னே நம்ம ஹீரோயின் அதை அசால்ட்டாவா எடுத்துக்குவா. அவ அப்படியே இப்ப ஸ்டெடியா என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அதை எல்லாத்தையும் கரெக்டா அப்ளை பண்ணி நம்ம ஹீரோ எந்தெந்த பொருளை எந்தெந்த ஸ்பீட்ல போய் எடுத்துட்டு வர சொல்றானோ அதே மாதிரி கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுப்பா. சோ இதுலயே ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராஃப் எல்லாத்தையுமே ஈஸியா கத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 10 கொஸ்டினுக்கு மேல அவளுக்கு கொடுப்பான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கரெக்டா கிளியர் பண்ணி அட் தி எண்ட் கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரீச் ஆயிருவா. சோ இதனால நம்ம ஹீரோயின் அந்த கிராஃப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா கத்துக்கிட்ட மாதிரி ஆயிருமா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாயிரும். இவ சந்தோஷப்படுறத பார்த்து இப்ப நம்ம ஹீரோவும் லைட்டா சந்தோஷப்படுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த சீன்ல தான் கொஞ்சமா சிரிக்கவே செய்வான். இப்ப அடுத்து இந்த லாங் லீவ்லாம் முடிஞ்சிரும். இவங்க காலேஜுக்கு வந்தனையும் ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்களா, அதோட ரிசல்ட்டுமே அன்னைக்கே வந்துரும். நம்ம ஹீரோயின் அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மெதுவா ரேங்க பார்த்தா இவங்க கிளாஸ்ல கிட்டத்தட்ட 300 to 400 பீப்புள்ஸ் மேல இருப்பாங்க போல. அதுல நம்ம ஹீரோயின் கரெக்டா 199th ரேங்க் வந்திருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஹாப்பி ஆயிருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் கட்ட கடைசி ரேங்க்ல தான் அவங்க இருந்திருப்பாங்க. இப்ப இத்தனை பேரை பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹாப்பியா இருப்பா. ஆனா இவ ஹாப்பியா இருந்தாவே அந்த குவாய் பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல. இப்ப அந்த குவாய் பண்ண உடனே நீ 199th ரேங்க் தானே எடுத்திருக்க, என்னமோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த மாதிரி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஹீரோனை மொக்க பண்ணதான் ட்ரை பண்ணுவாளா. ஆனா நம்ம அப்படியே நான் லாஸ்ட்ல இருந்தேன், இப்ப பாரு என்கிட்ட எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். சோ இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும், நான் சீக்கிரமாவே ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்துருவேன். நம்மளோட சேலஞ்ச் நான் இருக்குல்ல, நான் கண்டிப்பா ஒன்னு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன் சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த குவாய் பொண்ணு இப்ப அப்படியே ஹோல் கிளாஸ் முன்னாடியே நீ தயவு செஞ்சு இந்த கனவு கண்டது நிப்பாட்றியா, 199th பிளேஸ் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க இருக்கு, சோ உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு ஹோல் கிளாஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துவாளா. இதை கேட்டனையும் அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் யுவானும் அவங்களோட பிளேஸ்ல உட்காந்து விஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யுவான் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சரி நீ ஆனை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அவளை பத்தி சொல்றக்கு என்ன, அவ இப்ப நல்லா தான் எல்லாம் படிக்கிறா, சீக்கிரமாவே நல்ல மார்க்ஸ் எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு உடனே யுவான் நான் அதை பத்தி கேட்கவே இல்லை, அவ அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அந்த டாபிக் அப்படி பெருசா எடுத்துக்காம அது அவ ஏதோ குடி போதையில பேசிட்டா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை முடிச்சு விட தான் பார்ப்பான். இதுவே இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ மார்க் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா செங்கு வருவானா. அவன் வந்து ஏ சாரிடி உன் பர்த்டேக்கு என்னால கூட இருக்க முடியல, இந்த உனக்காக தான் நான் ஊர்ல இருந்து நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஜெங்கு அவன் வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சான்ல அதை பத்தி சொல்லுவான். நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனா உனக்கு கனெக்ட் ஆகல, அதனால தான் நான் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கிட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும். நீ வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சியா, நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் திரும்பி காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோ எப்பயும் போலதான் லைவா விஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ திரும்பி அந்த இவான் ஒரு கேள்வி கேட்பான். சரி அவ குடி போதையில தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, ஆனா உனக்கு ஏதும் அப்படி ஒரு எண்ணம் இல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டா அன்னைக்கு அவ பர்த்டே பார்ட்டில நடந்ததான் யோசித்து பார்ப்பான். என்னன்னா அன்னைக்கு இவ சம போதையில இருந்தனால இவளை பெட்ல வந்து படுக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தானே தூக்கிட்டு வந்திருப்பான். சோ அப்ப கரெக்டா ஹீரோயின் போனுக்கு வந்திருந்த மெசேஜ் அவன் பார்ப்பான். அது நம்ம செங்க அனுப்பிச்சிருந்த மெசேஜ். இப்ப அந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாயி டெலிட் பண்ணா நினைப்பான். ஆனா இதை இப்படி டெலிட் பண்ண தப்பாயிருமே அப்படின்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி போய் இந்த மெசேஜ் வந்திருக்கு பாரு 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 அப்படின்ட்டு போனை மட்டும் லைட்டா ஆட்டிட்டு ஓகே இப்ப நீ பாத்துட்டு சோ இனி இதை நான் டெலிட் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு டெலிட் பண்ணி விட்டுருவான். சோ அதனால தான் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படி யோசித்து பாப்பானா. அதுக்கடுத்து அவனுக்கு யுவான் கிட்ட என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. உடனே அப்படி ஒன்னும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிருவான். இதுவே திரும்பி இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த ஜெங்கியும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படி திரும்பி என்னது நான் அனுப்பிச்ச மெசேஜ் நீ பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்தோட இருப்பானா. அப்ப உடனே நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் விடு, அந்த வீடியோ நான் பார்க்கலன்னா என்ன, எனக்காக தான் நீ இவ்வளவு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேல, ஆக்சுவலி நீ வந்தனையும் மெயினா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன். நம்ம ஜெங்கும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஆனா அதுக்கடுத்து பாவம் இவ சொன்னனையும் பையன் மூஞ்சே மாறிடும். இவ என்ன சொல்லியிருப்பானா, ஜெங் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னோட மார்க்கும் அதிகமாகுது, என்னோட வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பாவம் இதை சொன்னனையும் நம்ம ஜெங்கு மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஜெங்கு கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவ கூலா கிளாஸ் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாளா. அப்படி போற வழியில ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கத கேட்பா. அந்த பொண்ணுங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்ட்ரியை கிராஸ் பண்ணி
வால் நட்சத்திரம் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வால் நட்சத்திரம் வரப்ப மட்டும் நம்ம பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் அங்க நின்று ஏதாவது வேணும்னு வச்சுக்கவே, கண்டிப்பா நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கும் நம்மளுக்கும் நல்ல பாண்டிங் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஓகே இன்னைக்கு அவனை எப்படியானு கூட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளான போடுவா. அதுக்கடுத்து இப்போ நல்ல ரேங்கிங் வேற எடுத்திருக்கால, இதை போய் அப்படி பெருமையா நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ எப்பயும் போலதான் இதெல்லாம் ஒரு மார்க்குன்ட்டு ரொம்ப பெருமை பித்திக்காத, இன்னும் நம்ம நிறைய தூரம் டிராவல் பண்ணி ஹை லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் மாஸ்டர் உண்மையிலே இப்ப எனக்கு நிறைய அறிவு வந்துருச்சு, நீங்க வேணா ஏதாட்டு ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேளுங்க, நான் எப்படி கரெக்டா ஆன்சர் பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவும் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று எழுத போவான். அப்ப உடனே நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி சப்போஸ் இந்த கொஸ்டினை மட்டும் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்னா நான் சொல்றது நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட் கட்டுவா. நம்ம ஹீரோவும் சரி ஒத்துக்குவான். கடைசியா நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவ கரெக்ட் ஆன்சர் எழுதிடுவா. சோ இப்ப நம்ம ஹீரோனோட ரெக்வஸ்ட்டுக்கு அடி பணிஞ்சுதான் ஆகணும். நம்ம ஹீரோயின் ஆப்வியஸா என்ன ரெக்வஸ்ட் வைப்பாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவ இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை அந்த வால் நட்சத்திரம் வர இடத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பா. இப்ப கரெக்டா 2 பேரும் பீச் சைடு தான் வந்திருப்பாங்களா. அங்க வந்து நம்ம ஹீரோ கேட்பான் எதுக்கு நீங்க கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, இன்னைக்கு வால் நட்சத்திரம் இங்க கிராஸ் ஆக போகுது, நம்ம மட்டும் இந்த இடத்துல நின்று ஏதாவது ஒண்ணு வேண்டணும்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இருக்காது. அவன் உடனே இதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை, வால் நட்சத்திரம் வந்து சயின்டிபிக்கலா நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, தேவையில்லாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாத, வாப்பி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம பெட்ல நான் ஜெயிச்சிருக்கேன்ல, அதனால நம்ம இங்க இருந்து வெயிட் பண்ணி வேண்டிட்டு போவோம். இந்த வால் நட்சத்திர மேட்ரு பொய்யோ உண்மையோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதை நான் 200% நம்புறேன், அதனால ப்ளீஸ் என்னோட ஆசையை இங்க சொல்லிட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பா. அதனால நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம சரி போய்த்தல அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம குவாய் பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ தனியா இப்ப ஹாஸ்டல் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாளா. அப்ப ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கேட்கும். இந்த குவாய் பொண்ணு அப்படி பயந்துகிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வைப்பா. அப்ப தெரியாம அவ கால் ஒரு பாட்டில்ல பட்டு லைட்டா ஸ்லிப் ஆயிருவா. இப்ப ஸ்லிப் ஆன இவ்வளவு டக்குன்னு யாரோ பிடிப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெங்கு. பாவ அவன் தான் இங்க உட்காந்து நல்லா குடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு தானே சொல்லியிருப்பாங்க ஜெங்கு கிட்ட, எனக்கு ஒருத்தவனை பிடிச்சிருக்கடா, நான் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால இவன் லவ் சொல்லாமலே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சார் ரொம்ப சோகத்துல இருக்காரு. இப்ப நம்ம ஜெங்கு ஆளே சரியில்லாத மாதிரி இருப்பானா. இவனை பாத்திரியே நம்ம குவாய் டே இந்நேரத்தை தன்னந்தனியா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாம சம போதையில இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஜெங்குக்கு அவன் கவலையெல்லாம் ஷேர் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டா தயங்கிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து திரும்பி நம்ம ஜிங்கு ஒரு பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த குவாய் பொண்ணு டே போதும், ஏற்கனவே உன்னை பார்த்தா செம மபுல இருக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு மேல எதுவும் குடிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில பிடிங்கி வச்சுக்குவாளா. ஆனா அப்பயும் நம்ம ஜெங்கு கேட்காம ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு பாட்டில் மட்டும் நான் குடிச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கேட்பானா. ஆனா அந்த குவாய் பண்ணு உடனே இப்ப என்ன உனக்கு இந்த பாட்டில் காலியாகணும் அவ்வளவுதானே, இந்த உனக்கு பதிலா நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குடிப்பாளா. இதுக்கு உடனே நம்ம ஜெங்கு வாவ் எனக்காக நீ இப்படிலாம் பண்ணுவியா, அப்பனா இன்னையில இருந்து என்னோட நம்பர் 2 பெஸ்டி நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம குவாய் அப்படி டவுட்டா அப்ப நம்பர் 1 யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஜெங்கு வேற யாரு என்னோட ஆன் தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு ஆன் ஆன் அப்படின்ட்டு அவ பேரை கத்திக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி சொன்னனியும் நம்ம குவாய் மனசுக்குள்ளே நினைச்சுக்குவா, ஆமாண்டா நீ இப்படி எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஜெங்கு புலம்ப ஆரம்பிச்சிருவான். நான் அவளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன்னு தெரியுமா, அவ அதை புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு என்னன்னா திடீர்னு வந்துட்டு வேற யாரையோ விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்றா, என் மனசு எவ்வளவு உடஞ்சு போச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பல ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த குவாய் பொண்ணு கரெக்டா ஒரு கேள்வி கேட்பா, சரி நீ இவ்வளவு புலம்புறியே அப்போ இது வரைக்கும் நீ உன் லவ் அவகிட்ட சொன்னதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்ப நம்ம ஜெங் அப்படி ஒரு மாதிரி அமைதியா யோசிச்சுட்டு ஆமால நான் ஒரு தடவை கூட என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அவகிட்ட சொன்னதே இல்லைல, அப்போ ஏன் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இங்க இவன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே திரும்பி அந்த பீச்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஆனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோக்கு அப்படி மொத்த பொறுமையும் போயிடும், என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாது, வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவோம். நம்ம ஹீரோயினா ஐயோ வால் நட்சத்திரம் வராம நான் எப்படி இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் குழப்பத்துல இருப்பா. சரி இனிமேல் வால் நட்சத்திரத்துக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஓடி போய் நம்ம ஹீரோ முன்னாடி நின்று எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடச்சிருவா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இவ வாழ்க்கையில வந்த கிடத்து இவ லைஃப் எப்படிலாம் லைட்டா வித்தியாசமா மாறிச்சு. ஸ்டார்டிங்ல மேக்ஸ்னா சுத்தமா பிடிக்காத இவளுக்கு நம்ம ஹீரோனாலதான் மேக்ஸ் ஒரு ரொமான்டிக்கான சப்ஜெக்ட் அப்படிங்கறது புரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. அது மட்டும் இல்லாம தனக்குள்ள இப்படி ஒரு கிளவரான சைடு இருக்கு அப்படிங்கறதே நம்ம ஹீரோ வந்த கிடத்து தான் இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு ஆன் நீ தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது, ஏன்னா நீ ஹியூமன் நான் கடவுள், நம்ம 2 பேருக்குள்ள 1% கூட பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்ல,
அதனால என்னால உன்னை நேசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டு, அப்பனா எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எனக்காக எதுக்கு பர்த்டே எல்லாம் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையோட கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, இதெல்லாம் என்னோட டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்ணுங்கிறக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், ஏன்னா அது நீ வெறும் டாஸ்கா மட்டும் பாத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இப்படி உன தனியா கூட்டு வரப்ப நீ அக்செப்டே பண்ணிருக்க மாட்டேன், உனக்கும் என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி, இங்க பாரு நீ நான் கொடுத்த டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்த, அதுக்கான ரிவார்டு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கஷ்டமாயிரும். அப்பனா இது ஒரு ரிவார்டா நினைச்சுதான் நீ கூட வந்தியா, உனக்கா இஷ்டப்பட்டு நீ வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா கேட்பா. இதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம ஒரு மாதிரி அமைதியா இருப்பானா. உடனே இப்ப நம்ம ஆன, சரி அப்போ இந்த டாஸ்க்குக்காகவும் உன்னோட அசைன்மெண்ட்டுக்காகவும் நீ என்ன வேணாலும் பண்ணுவதானே, அப்போ நான் இந்த டாஸ்க் ஒழுங்கா முடிக்கணும்னா நீ என்ன கிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா கூட நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன் கேட்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, டாஸ்க்குக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இப்போ என்ன உன்னை கிஸ் பண்ணணும் தானே அப்படின்ட்டு நல்லா க்ளோஸா வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப விலகிடுவா. அவ கண்ணிலே தெரியும் அவ்வளோ வலி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே தான் லவ் பண்ற பையன் கிட்ட இருந்து கிஸ்ஸை டாஸ்க்கா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா, அது ஒரு லவ்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டு, நான் தான் முட்டாள், தேவையில்லாம அதிகமா ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஜெங்கியும் அந்த குவாய் பொண்ணும் தான் காட்டுவாங்க. இப்ப கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துலயும் அந்த வால் நட்சத்திரம் டிராவல் ஆகி போகுமா. இதை பார்த்துன்னு அந்த குவாய் பொண்ணு, அங்க பாரு வால் நட்சத்திரம், நம்ம தான் விஷ் மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்ப அதுக்கு உடனே அப்படி ஜெங்கு சத்தம் போட்டு, நான் ஆனை விரும்புறது ஆனுக்கு சீக்கிரமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அதுக்கடுத்து அந்த குவாய் பொண்ணும் மனசுக்குள்ளே வேண்டிக்குவா. நம்ம ஜெங்கு கேட்பான், சரி நீ என்ன வேண்டுன அப்படின்ட்டு. நானும் ஒன்ன மாதிரியே தான், நான் விரும்புற பர்சனுக்கு நான் அவனை விரும்புறேன் அப்படிங்கிறது தெரியணும், அதைத்தான் நானும் வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இவளுக்கு பிடிச்ச பர்சன் யாருன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும், ஜெங்கு தான். ஆனா அது அவனுக்கு தான் என்ன தெரியல பாவம். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி கோமா அவ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அங்க வந்த ஹீரோ அப்படியே, என்னாச்சு கிளம்ப போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஆன் அப்படி கோவத்துல, ஆமா உனக்கு தான் என்ன பிடிக்கல, இதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்தேனா எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தாம, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், எப்படி ஹாலிடேவும் முடிஞ்சு போச்சு, சோ நீ திரும்பி ஹாஸ்டல் ரூமுக்கு போறதா பெட்டர், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாகும். சே இவனுக்கு சுத்தமா நம்ம மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, நம்மளை துரத்தி விடுறதே குறியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அவ பேக் எடுத்துட்டு கோவமா கிளம்புவாளா. ஆனா அப்பயும் நம்ம மேக்ஸ் கடவுள், இங்க பாரு நீ என்ன கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த ஷெட்யூல்ல ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டா படிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இப்பயும் படிப்பை பத்தியே பேசுவானா. நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். அப்புறம் அப்படி லைட்டா மூஞ்ச திருப்பிக்கிட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும் இவானும் தான் உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துன்னு இவான் புரிஞ்சுக்குவான், என்னடா ஹாலிடே எல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்பி ஆன் ஹாஸ்டலுக்கே போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு நேத்து நடந்ததெல்லாம் யோசித்து பாப்பானா. நம்ம ஹீரோயின் கடைசியா கேட்டிருப்பா, அப்பனா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அதெல்லாம் இவன் யோசித்து பார்த்துக்கிட்டே நம்ம யுவான் கிட்ட தான் அடுத்து கேட்பான், எனக்கு ஒரு டவுட், ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்ட்டு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். இவன் இப்படி கேட்டனையும் நம்ம யுவானுக்கே ஒரு மாதிரி சிரிப்பா வந்துரும். என்னடா படிப்பு படிப்புன்னு இருக்க மேக்ஸ் கடவுள் இப்ப வித்தியாசமா ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஆன் மேல லவ் வருமா வராதா அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய்.